ரைட், உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்பில் செலெக்ஷன் என்று சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த செலெக்ஷன் தெரிஞ்சிருந்தாவே நிறைய விடயங்களை ஃபோட்டோஷாப்பில், நிறைய டிசைன்களை ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வீடியோவில் செலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய விடயங்களை பார்த்தோம். ஆனால் அதில் முக்கியமாக வந்து பென் டூலை வச்சு எவ்வாறு செலெக்ஷனை செய்யலாம் என்று முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், பென் டூல் யூஸ் பண்ணப்படும் போது சில வளைவுகளை சரியாகவும் சிறந்த முறையிலையும் நாங்கள் அந்த பென் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய லேயரை செலக்ட் பண்ணிக்கொள்வது. இந்த இடத்துல லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் வளமையாக நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை அகற்றணும், டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணணும். அதை நான் செஞ்சிட்டேன். அது வளமையான விடயம். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், நான் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக 2 விடயத்தை கவனித்து கொள்ளணும். இந்த இடத்துல இருக்க லேயர்னு சொல்லி விண்டோஸில் போனோன்னு சொன்னால் லேயர் இந்த இடத்துல இருக்குது. சரி, அடுத்தது வந்து இதே பகுதியில் தான் இருக்குது லேயரை மாதிரி உண்டு பார்ட்ஸ்ன்னு சொல்லி. இந்த பார்ட்ஸும் விண்டோவில் போனோன்னு சொன்னால் பார்ட்ஸை பார்த்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல பார்ட்ஸ்ன்னு இருக்குது. ரைட், லேயரை போல் எங்களுக்கு பார்ட்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் நியூ பாத்துன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாத் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி வந்து பாத்துக்குரிய ஒரு நேமை கொடுத்துக்கொள்கிறேன். ரைட், இந்த இடத்துல நான் கப்புன்னு கொடுத்துட்டேன். லேயர் வேறு, சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. லேயர்ஸ் வேறு, பார்ட்ஸ் வேறையாக இருக்குது. ரைட், இப்போ நான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். ரைட், இந்த இடத்துல பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது வந்து பென் டூல் போயிட்டு 1 by 1 கிளிக் பண்ணலாம். ரைட், இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது இப்படி வளைவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், திரும்ப ஒரு இடத்துல கிளிக் பண்ணும்போது இந்த வளைவு வந்து வேறு விதமாக போய்த்திருக்கு. திரும்ப கிளிக் பண்ணும்போது இப்போ நான் அந்த delete கீ மூலமாக delete பண்ணிவிட்டு அந்த வளைவை இந்த இடத்துலேருந்து சரியாக எடுக்க வேணுமா இருந்தால் ஆல்ட் கீயோட நாங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணணும். ஆல்ட் கீயை ரைட், இவ்வாறு ஒரு மார்க் வரும்போது நாங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணி கொள்ள வேணும். திரும்ப அவ்வாறான மார்க் வரும்போது நாங்கள் கிளிக் பண்ணி தேவையான வளைவுகளை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோக்காக வேண்டி நான் குயிக்காக இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இவ்வாறு நான் செலக்ட் பண்ணியிருக்கும் போது அதாவது நான் செலக்ட் பண்ணினது வந்து பென் டூல் மூலமாக இந்த இடத்துல கிளிக் பண்ணினா தெரியும் மேலே இருக்குது அந்த பென் டூல்னு சொல்லக்கூடியது. இதில் வெவ்வேறு வகையானது இருக்குது. நான் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடிய பென் டூல். சரி, அடுத்து என்ன செய்யணும்னா, ஏற்கனவே இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கிறது காட்டப்பட்டிருக்கு. ரைட், உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்ட்ஸ்ன்னு போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், லோட் பாத் ஆஸ் அ செலெக்ஷன். பாத்தை வந்து ஒரு செலெக்ஷனாக மாற்றுறதுக்காக வேண்டி இருக்கக்கூடியது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போது செலக்ட் ஆகிடும். இப்போது நாங்கள் என்ன செய்யணும்னா, வளமையான ஒர்க்குகளுக்கு என்ன செய்யணும், லேயர்ஸுக்கு போயிட்டு லேயர்ஸுக்கு இப்போ போயிட்டு முக்கியமாக ஒரு விடயம் பார்த்துக்கொள்ளணும். இது நான் செலக்ட் பண்ணிக்கிறது உள்பகுதி. நான் உதாரணத்துக்கு delete பண்ணி காட்டுறேன். உள்பகுதி delete ஆகிடுச்சு. Ctrl Z பண்ணி திரும்ப வளமை மாலை போல் எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வெளிப்பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ண வேணுமெண்டா அது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன செய்யணுமெண்டா, செலக்ட் போயிட்டு இன்வெர்ஸ் போக வேணும். அவர் இன்வெர்ஸ் போனோன்னு சொன்னால் இதுக்கு வெளிப்பகுதி தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நான் இப்போது delete பண்ணுறேன். வெளிப்பகுதி delete பண்ணப்பட்டிருக்கு. Ctrl D டீசெலக்ட் பண்ணலாம். ரைட், இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது தான் இந்த பென் டூல் மூலமாக எவ்வாறு செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விடயத்தை திரும்பவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமெண்டா
திரும்ப என்ன செய்யலாம்னா இந்த பாத்துக்கு போயிட்டு இந்த பாத்தில் நிறைய பாத்தை உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு இவ்வாறு பாத்தை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பாத்தை டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வாறு டிலீட் பண்ணலாம் அல்லது செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணலாம். ரைட். அப்போ நான் திரும்ப உங்களுக்கு அதே பாத்தை எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னால் இந்த பாத்தை செலக்ட் பண்ணுங்கள். இவ்வாறான மாற்றம் வரும் இல்லையா? பாத்தை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் திரும்ப என்ன செய்யலாம், இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணலாம். அப்போ திரும்பியும் அந்த அதாவது செலெக்ஷன் வந்துடும். அப்போ ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ண விடயத்தை திரும்ப நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு பாத் மூலமாக எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.